வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் பணிக்காக இன்று தமிழகம் வருகிறார் மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல். சென்னையில் நடைபெறும் மையக்குழு கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். தொன்மை மாறாமல் புனரமைக்கப்பட்ட சென்னை விக்டோரியா ஹால் இன்று திறக்க ஏற்பாடு. இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு போட்டி போட்டு விருப்ப மனுவை வாங்கிய நிர்வாகிகள். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுவை திரும்ப வழங்க இன்று கடைசி நாள். வந்த வழி மறந்தவர்கள், அறிவற்ற அரைக்குறைகள் என யாரும் திமுக எனும் ஆலமரத்தை அசைக்க முடியாது. நூற்றாண்டு விழா கொண்டாடும் போதும் திமுக ஆட்சி கட்டிலில் இருக்கும் என்றும் நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். திராவிட மாடல் என்றாலே சிலருக்கு எரிகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். தமிழ்நாடு 20 ஆண்டுகள் முன்னோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேச்சு. ஆதிக்கவாதிகளுக்கும் அவங்களுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடியவங்களுக்கும் திராவிடம் என்றாலும் திராவிட இயக்கங்கள் என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் கசக்கு ரொம்ப எரியுது. எஸ்ஐஆருக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயரை சேர்க்க இதுவரை 92,626 பேர் விண்ணப்பம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் விவரங்களை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். எஸ்ஐஆர் மூலம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. இறந்த வாக்காளர்கள் மூலம் திமுக வெற்றி பெற்று வந்ததாக விமர்சனம். நிறைவேற்றப்பட்டு விட்டால் போலி வாக்காளர் நீக்கப்பட்டுள்ளது. போலி வாக்காளர்னா எல்லாமே இரட்டை வாக்காளர், போலி வாக்காளர். அதில் யாரெல்லாம் உண்மையான வாக்காளரை தவிர்த்து மீதியெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற அத்தனை பேருமே போலி வாக்காளர் தான் கருதப்படுவாங்க. பொங்கல் பரிசு தொகுப்புடன் குடும்பத்திற்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசுக்கு கோரிக்கை. பொங்கல் அன்று மகிழ்ச்சியாக அந்த பண்டிகை கொண்டாட முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த ஆண்டாவது இந்த மக்களுடைய மனம் குளிர்கின்ற விதமாக, மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விதமாக 5,000 ரூபாய் பொங்கல் தொகுப்பில் ஒவ்வொரு குடும்பத்தையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். கண்டிப்பா ஒரு ஒளி பிறக்கும், அந்த ஒளி நம்மை வழி நடத்தும். மாமல்லபுரத்தில் நடந்த சமத்துவ கிறிஸ்துவ விழாவில் தவிக தலைவர் விஜய் பேச்சு. ஒரு ஒளி ஒன்று பிறக்கும், அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். இங்க வந்திருக்கும் அருளாளர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் தவிக 100% உறுதியாக இருக்கும். அதில் எந்தவித சமரசமும் இல்லை. மாமல்லபுரத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் தவிக தலைவர் விஜய் பேச்சு. நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்கிறேன். நானும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருப்போம். அதுல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. அதனாலதான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேரு வச்சதே இந்த உறுதினாலதான்.
தமிழ்நாடு அமைதியான மாநிலமாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாகவும் திகழ்ந்து வருகிறது. பொருளாதாரத்தில் நாட்டிலேயே இரண்டாவது பெரிய மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்வதாகவும் தவிக சார்பில் நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் ஆற்காடு நவாப் பேச்சு. சீமானும் விஜயும் RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. ஒருவர் திமுகவை வீழ்த்தவே கட்சி தொடங்கி இருக்கிறார், மற்றொருவர் தமிழ் தேசியம் என்ற பெயரில் இந்து தேசியமும் பிராமண தேசியமும் பேசுவதாக திருமாவளவன் பேச்சு. 2 பேரு தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சியை தொடங்கிய தம்பி, அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான், ஒரே கட்சி ஒரே அஜெண்டா. அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. தவிக தலைவர் விஜய் வந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற நிலை இல்லை. திமுகவை வெல்ல வேண்டும் என்ற அவரது நோக்கம் நிறைவேற இன்னொரு பலத்துடன் சேர வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் அட்வைஸ். இல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், இது அழைப்பில்ல. அவர் இல்லாம நாங்க ஜெயிப்போம். அவருக்குள்ள கடமையை நான் சொல்றேன். அவரு என்ன நிலைக்கு வந்தாரோ நாங்க ஜெயிச்சிருவோம். நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் வந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கும் பலம் இருக்கிறது, திமுக பலவீனமாக இருக்கிறது, நாங்கள் வெற்றி பெறுவோம். நான் விஜய்க்கு அட்வைஸ் சொல்றேன், என்னன்னா உங்க நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால், நீங்கள் பலம் பெற வேண்டும் என்றால் இன்னொரு பலத்தோடு நீங்க சேரணுமே தவிர, அதனால்தான் நான் ஒரு பேட்டியில தெளிவா சொல்லியிருந்தேன், தம்பி விஜய் எங்க கூட சேர்ந்தா நல்லது, இல்லைன்னா நீங்க தனியா சாதிக்க முடியாது என்பதை அவருக்கு நான் எச்சரிக்கிறேன். பழைய அடிமைகளுடன் சேர்ந்து புதிய அடிமைகளும் சேர்வார்களா என்று சங்கி கூட்டம் காத்திருக்கிறது. சென்னையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்துல நீங்க ஜெயிக்கலாம், வடநாட்டில் நீங்க ஜெயிக்கலாம், ஆனா உங்க பருப்பு என்னைக்கும் தமிழ்நாட்டில் வேகாது. தமிழகத்தின் வளர்ச்சியை மையமாக வைத்து திமுக தேர்தல் அறிக்கை இருக்கும். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் ஆலோசனைக்கு பிறகு திமுக MP கனிமொழி பேட்டி. என்பது நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்திலே கொண்டு உருவாக்கப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கரூர் ஒரு காலத்தில் கரு ஊராக இருந்தது. கருவுற்ற ஊராக பெயர் பெற்ற இந்த ஊர் சமீபத்தில் 41 பேர் படுகொலையின் காரணமாக சுடுகாடாகி மயான பூமியாக மாறியது. கரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு பரப்புரை நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. தமிழ்நாட்டில் இயங்கும் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு பெயர் தவிர்க்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் என்று மட்டும் எழுதப்பட்டிருப்பது ஏன்? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் விமர்சனம். திருப்பரங்குன்றம் மத நல்லிணக்கம் நிறைந்த மலை. ஆணவ கொலைகள் நடந்தபோது நீதிபதிகள் சென்று பார்த்ததுண்டா? திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்ற முடியாது. தமிழ் கடவுள் முருகன் எப்படி சமஸ்கிருதம் பேசுகிறார்களின் கடவுளாக முடியும் எனவும் திருமாவளவன் கேள்வி. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம், தர்காவை மாற்றி வைத்துக் கொள் என்று பேசிய ராஜா மீது ஏன் வழக்கு போடவில்லை? திருப்பரங்குன்றம் ஒரு அமைதியான இடம். அனைத்து மதங்களும் வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டு தலங்களை கொண்ட இடம். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரத்துவத்தோடு நல்லிணக்கமாக வாழுகிற இடம். இந்த இடத்தை வன்முறை காடாக்க முயற்சிக்கிற சங் பரிவார் கும்பலுக்கு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் அரசியலை தட்சிண பாரதத்துக்கு வடக்கே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மொழியில் சொல்லுகிறேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டி?
பாஜக பிரமுகரும் நடிகருமான சரத்குமார் விளக்கம். ஜனவரி 14ஆம் தேதி சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஜனவரி 18ஆம் தேதி வரை சென்னையில் 20 இடங்களில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிப்பு. ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் அரசு ஊழியர் மற்றும் ஜாக்டோஜியோ அமைப்பு அறிவிப்பு. நாளை முதல் அரையாண்டு விடுமுறை தொடங்கும் நிலையில் விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. நீர்நிலைகளுக்கு பெற்றோர்கள் மாணவர்களை அழைத்து செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். மருதமலையில் 184 அடி உயரம் முருகன் சிலை அமையவுள்ள இடத்தை ஆய்வு செய்ய குழு அமைத்த விவகாரம். ஜனவரி 23ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குரூப் 2-2A பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிட்டது TNPSC. தேர்வு முடிவுகளை www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. டிசம்பர் 26ஆம் தேதி தொடங்குகிறது மாநில தலைமை செயலாளர்களின் 5வது மாநாடு. பிரதமர் தலைமையில் நடைபெறும் 3 நாள் மாநாட்டில் மத்திய மாநில அரசுகள் இடையிலான கூட்டாண்மையை மேலும் அதிகரிக்க திட்டம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள பேக்கரிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. பூசணம் பிடித்த பிரெட்டுகளை அழித்து கடைகளுக்கு அபராதம் விதிப்பு. சென்னையில் ஓடும் பேருந்தில் 7வது படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேருந்து நடத்துனரை கைது செய்ய போலீசார் மறுப்பதாக குற்றச்சாட்டு. வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் முன்பு சாலையில் அமர்ந்து ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி தங்கும் விடுதி உரிமையாளர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நள்ளிரவு 2 மணிக்குள் பயணிகள் தங்கும் விடுதி அறைக்குள் வந்துவிட வேண்டும் என காவல்துறை உத்தரவு. புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய போலி மருந்து விவகாரம். சிபிஐ மற்றும் NIA விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிந்துரை. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சந்திப்பு. முதலமைச்சராக பொறுப்பேற்ற 1 மாதத்திற்கு பின் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு குறித்து நிதிஷ்குமார் பேசியதாக பிரதமர் மோடி எக்ஸ் தள பதிவு. மேற்குவங்க மாநிலத்தில் SIR மூலம் 1.5 கோடி வாக்காளர்களை நீக்க மத்திய அரசு திட்டம். ஜனநாயகத்தை முடிவுக்கு கொண்டுவர பாரதிய ஜனதா விரும்புவதாகவும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சனம். இரண்டாயிரத்து 24-2025 நிதியாண்டில் பல்வேறு தரப்பினரிடமிருந்து 6,654 கோடி நன்கொடை பெற்ற பாஜக. காங்கிரஸ் 522 கோடியும் திரிணாமுல் காங்கிரஸ் 184 கோடியும் நன்கொடை பெற்றதாக தேர்தல் ஆணைய இணையதளத்தில் தகவல். கேரளாவில் சில தனியார் பள்ளிகள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்ததற்கு அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரிக்கை. சாதி மதம் கடந்து கல்வி கற்கும் இடம் பள்ளி, அங்கு பிரிவினவாத விதைகளை விதைக்கும் முயற்சியை ஏற்க முடியாது எனவும் காட்டம். நாளை காலை 8:45 மணிக்கு விண்ணில் பாய்கிறது ப்ளூபர்ட் செயற்கைக்கோள். இறுதிக்கட்ட பணிக்கான 24 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 8:54 மணிக்கு தொடங்குவதாக இஸ்ரோ அறிவிப்பு. இந்தியர்கள் சீனாவிற்கு செல்ல ஆன்லைனில் விசா விண்ணப்பிக்க இணையதளம் தொடக்கம். பாஸ்போர்ட், போட்டோ போன்ற ஆவணங்களை பதிவேற்றி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க ஏற்பாடு.
நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஷிம்லாவில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். மகாத்மா காந்தியின் புகைப்படம் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். சிம்லாவில் உள்ள மருத்துவமனையில் மருத்துவரும் நோயாளியும் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. இடையத்தில் தீயாய் பரவி வரும் காட்சி. यहाँ पे बदतमीजी कर रहे पेशेंट के साथ लड़ाई पे आ गए लो ये देख सकते हैं आप एक पेशेंट है ये डॉक्टर बदतमीजी कर रहे हैं यहाँ पे देख सकते हैं आप लो 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 यहाँ पे बदतमीजी कर रहे पेशेंट கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் மக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வந்த புலி கூண்டில் சிக்கியது. ஆக்ரோஷமாக புலி உரிமை நடுங்கவிடும் திக் திக் காட்சி. എടുത്തെങ്കിൽ മാറിക്കോ എടുത്തവരെ മാറിക്കോ ഓക്കെ. மாணவர் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாடி கொலைக்கு நீதி வேண்டி வங்கதேசத்தில் பிரம்மாண்ட போராட்டம். நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசுக்கு எதிராக முழக்கம். வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசின் தீவிரவாத ஊக்குவிப்பு நடவடிக்கைகளால் இந்தியாவுக்கு ஆபத்து. இந்திய தூதரகம் மற்றும் ஊடக அலுவலகங்கள் மீது அரங்கேற்றப்பட்டு வரும் தாக்குதல்களை சுட்டிக்காட்டி முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பேச்சு. பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் களை கட்டிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். சுமார் 800 ஆண்டுகள் பழமையான தேவாலயத்தில் கண்கவர் கிறிஸ்துமஸ் ஒளிக்காட்சி கோலாகலம். நடிகர் மாதவனின் அனுமதியின்றி அவரது பெயர், புகைப்படம், உருவத்தை பயன்படுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதிப்பு. டீப் ஃபேக் வீடியோ மூலம் தனது உருவம் தவறாக பயன்படுத்தப்பட்டதை எதிர்த்து மாதவன் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு.